ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நீங்கள் பார்த்துருக்க 12th ஸ்டாண்டர்ட் பிஸ்னஸ் மேக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்க்கான ஒரு ஹாஃப் இயர்லி மாடல் கொஸ்டின் பேப்பர். ஸோ நான் எது இம்பார்ட்டன்ட்னு சொல்கிறேன், வாங்க பார்க்கலாம். நீங்கள் பார்க்குற ஃபஸ்ட்டு 1 மார்க் ரேங்க் ஆஃப் தி மேட்ரிக்ஸ், அது பப்ளிக்லையும் சேமாக தான் வரும். ஆனால் இந்த 1 மார்க் வராது. ஃபஸ்ட் சாப்டர்லேருந்து கண்டிப்பாக ஃபஸ்ட் சாப்டரில் ஃபஸ்ட்டு தான் வரப்போகுது. ஸோ அதை நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. கிரேமர்ஸ் ரூல் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நான் உங்களுக்கு பின்னாடி வர சொல்கிறேன். ஸோ நான் எது முக்கியம் இல்லை அப்படின்னு தான் அதில் சொல்ல போகிறேன். ஸோ ஆர்டர் அண்ட் டிகிரி ரொம்ப ரொம்ப முக்கியம். அது 5 மார்க்கில் கூட வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா 4.1ல் உங்களுக்கு ஃபஸ்ட்டு சம் நினைக்கிறேன். ஃபஸ்ட் சம்மில் வந்து ஆர்டர் அண்ட் டிகிரி கண்டுபிடிக்க சொல்லியிருப்பாங்க. ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஐ திங்க் இதில் வருதான்னு பார்ப்போம். வரலனாலும் நீங்கள் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. அந்த ஜென்ரல் ஈக்குவேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இன்டெகிரேஷன் பார்க்குறீங்க. இன்டெகிரேஷன் 2.11. ஸோ அந்த 2.11 நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. அதே மாதிரி பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனும், அதுக்கப்புறம் 7.3 நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன், அதே மாதிரி பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன். ஐ திங்க் இந்த 3லேருந்து கண்டிப்பாக 2 வந்துடும். எனக்கு தெரிஞ்ச 5 மார்க் 2 வந்துடும். ஏன்னா அதில் வந்து வெயிட்டேஜ் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ அதை நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. ஸோ டிபிக்கல் கண்ட்ரோல் சார்ட்ஸ் அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி டைப் 2 எரர் அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அது கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். ஸோ டைப் 1 எரர் இருக்கும், டைப் 2 எரர் இருக்கும். ஸோ நார்த் வெஸ்ட் கார்னர் ரெஃபர்ஸ் டு, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் இஸ் செட் டு பி அன்பேலன்ஸ்டு. ஸோ அது பேலன்ஸ்டு தனியாக இருக்குது, அன்பேலன்ஸ்டு தனியாக இருக்குது. ஸோ அது நல்லா ஒரு டிஃப்ரென்ஸ் பார்த்து படித்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி இன்டெகிரேஷன் சொல்லிட்டு இருந்தேன். இன்டெகிரேஷன் 2.5 வரைக்கும் 3 மார்க்லேயும் 2 மார்க்லையும் கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா அதெல்லாம் குட்டி குட்டி கொஷின்ஸு. ஸோ நீங்கள் பார்க்குறீங்க 30, கண்டிப்பாக பப்ளிக்கில் 30 இது வராது, இவ்வளோ ஈஸியாகவும் வராது. மிஸ்லனியஸ் ப்ராப்ளம்லேருந்து தான் கண்டிப்பாக வரும். ஸோ நான் இன்னும் நிறையா உங்களுக்கு டிப்ஸ்லாம் சொல்ல வேண்டியது இருக்குது. ஸோ பப்ளிக் வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்துருக்க 32 வந்து ஐ திங்க் 2.9 நினைக்கிறேன். ஸோ கிரேமர்ஸ் ரூல் பார்க்குறீங்க. கிரேமர்ஸ் ரூல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 34 ஃபிஃப்த் சாப்டரில் 5.2ல் இருக்கும். ஸோ 5.1ல் இருக்கும். 5.1 நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. இது கண்டிப்பாக அந்த டெல்டா சம் வந்துடும். அதே மாதிரி 40th பார்க்குறீங்க. 40th கண்டிப்பாக இந்த மாடலில் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆனால் இது வராது. மிஸ்லனியஸ் ப்ராப்ளம்ல இதே மாதிரி நிறையா மாடல்ஸ் இருக்கும். ஸோ அதை நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி 41A பார்க்குறீங்க. ஸோ அந்த 41Aவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அது வந்து சொல்லிட்டு இருந்த மாதிரி லிமிட் ஆக்சஸ் சம் வந்திருக்கு பாருங்கள், அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி இந்த 43A அது கண்டிப்பாக 5 மார்க் பப்ளிக்கில் இருக்குது. ஸோ அதை நீங்கள் நம்பி படிச்சுட்டு போகலாம். 44A லக்ரேஞ்ச் இன்டர்போலேஷன், நீங்கள் அது ஃபார்முலா மட்டும் எழுதி வச்சிங்கன்னா வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு 1 மார்க் கன்ஃபார்மு. அதே மாதிரி 44B பார்க்குறீங்க. ஸோ பி ரொம்ப ரொம்ப ஈஸி, 6th சாப்டரு. ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட்டு 5 சாப்டர் கஷ்டமாக இருந்தால் லாஸ்ட் 5 சாப்டர் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ஒரு 90+ எடுக்கணும்னா நீங்கள் ஒரு எல்லா சாப்டரும் கிட்டத்தட்ட ஃபோக்கஸ் பண்ணி ஆகணும். நான் சொல்கிறேன் அந்த சாப்டர் வந்து ஒரு 70 மார்க்ஸ் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஷியோராக நீங்கள் வந்து 70 எடுக்கலாம். லாஸ்ட் 5 சாப்டர் நீங்கள் நல்லா ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா. அண்ட் ஃபஸ்ட் சாப்டர். ஸோ ஃபஸ்ட் சாப்டர் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த லாஸ்பெரஸ் பாஸ்டர்ஸில் ஃபிஷஸ் ப்ரைஸ் இண்டெக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அது தனியாக கூட கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. வோகல்ஸ் அப்ராக்சிமேட் மெத்தட் அது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ அதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள்.